வணக்கம். ரசிகர்கள் ஆர்வத்தை தூண்டத்துக்காக வரக்கூடிய டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய அந்த படங்கள்ல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டக்கர் ப்ரெடிக்ஷன் வித் டக்கர் பாய். இப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ணி பிரிச்சு பார்க்க போற ட்ரெய்லர் புரியாத புதிர் படத்தோட இது. படத்துல ஹீரோ நம்ம விஜய் சேதுபதி, எப்பயுமே புதுசான படங்களை புதுசான அட்டம்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். ஹீரோயின் நம்ம பா அப்படின்னு வந்த காயத்ரி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு தனி மனுஷன் ரொம்ப லீனியரா சின்சியரா கரெக்டா ஒரே மாதிரியான லைஃபை கொண்டு போயிட்டு இருக்கிற ஆளு. இந்த மாதிரியான ஒரு ஆளோட லைஃப்குள்ள ஒரு லவ், ஒரு பிரச்சனை, புதுசா கொஞ்சம் ஆளுங்க, அதுல கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க, இவங்கெல்லாம் கிரியேட் பண்ற ஒரு சீன். இந்த சீன் ஒரு கிரைம் சீனா இருந்தா அவன் எப்படி பாதிக்கப்படுவான்? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அதுல இருந்து நீ வெளியே வரணும், அதை சரி பண்ணணும், இல்ல இதை ப்ரூவ் பண்ணணும், இது ஏன் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற ஒரு செட்டு. இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, நீயா போட்டு குழப்பிக்கிற, கன்ஃபியூஸ் ஆகாத, அதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்னொரு செட்டு. இந்த மாதிரி ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயம் நடந்ததா இல்லையானே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு தன்னையும் புரிஞ்சிக்க முடியாம சுத்தி இருக்கவங்களும் புரிஞ்சிக்க முடியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தா அவனுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு படமா இருக்கலாம். இந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு போலீஸ் ஆபீசராவோ இல்ல ஒரு ட்ரக் கண்ட்ரோல் பண்ற ஆபீசராவோ இருக்கலாம். ஏன்னா ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு ஒரு போர்டு போட்டு இருக்கு. அந்த ஆபீஸ்க்குள்ள தான் விஜய் சேதுபதி நடந்துட்டு இருக்காரு. நிறைய நேரங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு செட்டப்புள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி அவரே ஒரு ட்ரக் அடிக்டா இருக்கலாம், இல்லைனா இந்த ட்ரக் அடிக்ட்ஸை வெளியே கொண்டு வர ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஆஃபீஸரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆளு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பிரெயின், இவ்வளவு பெரிய பிரச்சனை ஒன்று தெரிஞ்சுச்சுன்னா அந்த மூளை இன்னும் அதை எவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கும். ரொம்ப நீட்டா இருக்க ஒருத்தனோட லைஃப்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதுல எவ்வளவு அப்சஷன் கிரியேட் ஆகி அவன் எவ்வளவு இல்யூஷன்ஸை ஃபார்ம் பண்ணிப்பான் அப்படின்ற ஒரு கதையா இருக்கலாம். இந்த மாதிரி கதைகள் படங்கள் ஏற்கனவே நிறைய வந்திருந்த போதும் புதுசா எல்லாத்தையும் அட்டம் பண்ணக்கூடிய விஜய் சேதுபதி இதை என்ன பண்ணியிருப்பாரு, இன்னும் எவ்வளவு புதுசா இருக்கும், எவ்வளவு சஸ்பென்ஸ் கலந்துருக்கும் அப்படின்னு இந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்க வைக்குது. இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே ட்ரைலர் பார்த்து நமக்கு ஏற்பட்ட எதிர்பார்ப்புகள் தான். உண்மை நிலவரம் படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ படம் வரட்டும், படம் பார்த்துட்டு கதை சொல்றோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல படத்தோட ரிவ்யூட மீட் பண்றோம். டில் தென் டேக் கேர், டாடா பை ஃப்ரம் டக்கர் பாய்.